குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 19ஆம் ஞாயிறாகிய இன்றைய திருநாள் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஓய்வு நாள். கடவுள் கொடுத்திருக்கின்ற பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவுள் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் தயவும் கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றிகளை இருக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல கண்ணின் விழிகளைப் போல நீ பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டுடைய நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தை தந்திருக்கிறீர். நமக்கு நன்றிகள் இருக்கின்றோம். மீண்டுமாக ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மை துதித்து ஆராதித்து நீ தருகின்ற உம்முடைய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து உம்முடையத்திலே நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே இணையதளத்தில் வழியாக, ஃபேஸ்புக்கில் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக இணைய போகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருமனப்பட்டு நாங்கள் இந்த ஆராதனை அனுசரிக்க நீர் கிருபை செய்துள்ளோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே இல்லங்களே நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.
காண கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி மத்தேயு 9 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரன் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுள்ளது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதுஷ்ணம் சொல்கிறவன் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இதயங்களில் சொல்லாதவைகளை சிந்தித்தது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லாதே, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கைக்கு எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றிகளை இருக்கின்றோம். இந்த பரிசுத்த வேளைக்காக நமக்கு நன்றிகளை இருக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றிகளை இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதத்திலே நீர் தர இருக்கின்ற உம்முடைய மன்னாவிற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவர், எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்கள் வாழ்விற்கு பிரயோஜனம் உள்ளதாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 19ஆம் ஞாயிறு ஆகிய இன்றைய நாளுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதியை முன்பாக வாசிக்க கேட்டோம். அது பரிசுத்த மத்தேயு என்பவருக்கு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். நாம் வாசிக்க கேட்ட பகுதியானது ஆண்டவருடைய ஊழியத்திலே ஒரு முக்கியமான ஊழியம் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் பிரசங்கம் செய்தார், அநேக உண்மைகளை சொன்னார், அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார், பிசாசை துரத்தினார், சுகங்களை ஆண்டவர் அநேக மக்களுக்கு கடவுள் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வாசிக்க கேட்ட மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை மீண்டுமாக நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, கடவுள் இங்கேயும் இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் என்னவென்று சொன்னால், கடவுள் ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் ஒரு இல்லத்தில் இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற சில ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். எப்படி கொண்டு வருகிறார்கள்? அந்த மக்கள் திமிர்வாதக்காரனை தூக்கி சுமந்து வீட்டுக்கு மேலே, கூரைக்கு மேலே சுமந்து எப்படியாவது ஆண்டவரிடத்திலே இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு சென்று அவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் நினைத்து கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை வீட்டுக்குள் இறக்குகின்றனர். ஆண்டவரை பார்க்கிறார்.
பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தை கடவுள் பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இங்கே திமிர்வாதக்காரன் ஆண்டவரை தேடி வரவில்லை. திமிர்வாதக்காரனிடத்திலே விசுவாசத்தையும் நாம் காண முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த மக்களுடைய விசுவாசத்தை நாமும் கூட பார்க்கின்ற பொழுது, நாம் ஒருவேளை ஒருவனை அதிகமான உயரத்தில் தூக்க முடியாது, அது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் திமிர்வாதக்காரனை வீட்டுக்கு மேலே, கூரைக்கு மேலே தூக்குவதற்குண்டான சுமையை அவர்கள் சுமந்து அந்த திமிர்வாதக்காரனை, அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவனை, ஒரு பாவியான ஒரு மனுஷனை அவர்கள் தூக்கி எப்படியாவது ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வீட்டுக்கு மேலே போய் கூரைகளை பிரித்து உள்ளே இறக்குகின்றார்கள். இப்போ ஆண்டவர் இங்கே பார்க்கிறார், திமிர்வாதக்காரனுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அந்த மக்களுடைய உணர்வுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனாலே ஆண்டவர் அந்த தூக்கி சுமந்து வந்த மக்களுடைய நினைவுகளையும், அந்த மக்களுடைய உணர்வுகளையும், அவர்களுடைய விசுவாசத்தையும் கடவுள் பார்த்து அந்த திமிர்வாதனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த சுகத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்க முடியும். திமிர்வாதக்காரன் அவன் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், பேராலிசிஸ்ல பாதிக்கப்பட்டு அவன் இருக்கின்றதை கடவுள் பார்க்கிறார். பார்த்த உடனே ஆண்டவரால் சுகப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக கடவுள் அவன் செய்த பாவங்களை ஆண்டவர் பார்த்து, அவனுடைய பாவங்களை எல்லாம் கடவுள் மன்னித்து, அவனுக்கு முதலாவது பாவ மன்னிப்பை ஆண்டவர் அருளி, அதற்கு பின்பாக கடவுள் அவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். இப்ப ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருந்த வேத பாதகர்கள் அவருடைய எண்ணங்களிலே சில காரியங்களை சிந்திக்கின்றார்கள். சொல்கிறார்கள், இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடவுள் அந்த வேத பார்வருடைய நினைவுகளிலே சிந்தித்துக் கொண்டு வந்திருந்த அந்த எண்ணங்களை ஆண்டவர் அறிந்து, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நினைவுகளை ஆண்டவர் அறிந்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது எதற்காக, ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள் சொல்லி கடவுள் அந்த வேத பார்வரை பார்த்து ஆண்டவர் கேள்வி எழுப்புகின்றார். ஆண்டவர் இன்னும் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஏற்கனவே நாம் 2-3 வாரங்களுக்கு முன்பாக சிந்தித்த காரியம், நம் ஆண்டவரை தேடி போனாலும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் நம்மை தேடி வந்தாலும் சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே திமிர்வாதக்காரன் ஆண்டவரை தேடி வரவில்லை, ஆண்டவரும் திமிர்வாதக்காரனை தேடி வரவில்லை. மாறாக அங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி சுமந்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே வைக்கின்றார்கள். ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மக்களிடத்திலே எவ்வளவு விசுவாசம் இருந்தால் இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை அறிந்ததினாலே, இவர்களிடத்தில் சென்றால் நமக்கு சுகம் கிடைக்கும், இவரிடத்திலே சென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும், இவரிடத்திலே கொண்டு வந்தால் ஒரு அற்புதத்தை இவர் செய்வார் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த ஜனங்களிடத்திலே பார்க்க முடிகின்றன. பிரியமானவர்களே, நாமும் கூட அநேக நேரங்களிலே பலவீனமாய் இருக்கின்ற பொழுது மாத்திரமே ஆண்டவரை தேடுகின்றவர்களாய் இருக்கின்றோம். வலிகளை நாம் அனுபவிக்க கஷ்டப்படுகின்ற பொழுது ஆண்டவரை தேடுகின்றோம்.
நாம் சுகமாய் நன்றாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் மறந்து போகின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் சதா காலமும் நம்மை பார்த்து நம்மை அறிந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை விட்டு சென்றாலும், நம் ஆண்டவரை பல நேரங்களில் மறந்து போனாலும், கடவுளை தேடுகின்ற உணர்வையும் கடவுளை பார்க்கின்ற உணர்வுகளையும் கடவுளிடத்தில் எல்லா சூழ்நிலை காத்திருக்கின்ற உள்ளத்தையும் பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கடவுள் சொல்கிறார். பிரியமானவர்களே, திருமறையில் இன்னொரு சம்பவம் கூட உண்டு. 100க்கு அதிபதியானவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே பல தூரம் பயணம் சென்று தன்னுடைய வேலைக்காரன் எப்படியாவது சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறதை பார்த்து ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி, நீ போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று சொல்லி கடவுள் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் திரும்பி கடந்து செல்கின்ற வழியிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான் என்கின்ற தகவலையும் அவன் பெற்றுக்கொள்கின்றான். பிரியமானவர்களே, இங்கே நம்முடைய வாழ்விலே கடவுள் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசம் எவ்வளவு, நம் ஆண்டவரை வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே எவ்வளவாக நாம் நிலைத்து நிற்கிறோம் என்பதை கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேத பாரர்களிடத்திலே அவர்களுக்கு ஒரு காரியம் உண்டு. என்னென்று சொன்னால், கடவுள் மாத்திரம்தானே பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும், பாவங்களை மன்னிக்கின்றவர் கடவுள் தானே, இவர் யார் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும், இவர் யார் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இவர் யார் சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த வேத பாரகர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். Jesus is the one who gave his blood for the humanity to forgive the sins. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தையே இந்த உலகத்துக்கு சிந்தி கொடுத்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், அவதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியிலே யோவான் சுவிசேஷகர் சொல்லுகிறார், இதோ இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு இந்த பூமியிலே வரவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இன்னும் ஒரு பாவம் உள்ள வாழ்க்கை, ஒரு பாவம் நிறைந்திருக்கின்ற உலகமாக பாவங்கள் முழுமையாக உலகத்தை ஆட்கொண்டு ஒரு பாவ உலகமாக ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்த்திருப்போமா என்று சொல்லி நமக்கு தெரியாது. நாம் இன்றைக்கு இருந்திருப்போமா என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவாய் பாவம் உலகத்திலே முழுமையாய் நிரம்பினதை கடவுள் அறிந்ததினாலே தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் நமக்கென்று கடவுள் பிறக்க செய்து தம்முடைய முழு இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்காக காயங்களால் அடிபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய தூய இரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்தருளி நம்மை பரிசுத்தமான வாழ்வை வாழ கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுள் நிச்சயமாகவே நம்மேல் கிருபை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த திமிர்வாதக்காரனுக்கு கொடுத்திருக்கின்ற 2 காரியம் என்ன? ஒன்று, அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஆன்மீக சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆன்மீக சுகத்தை கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே சரீர சுகத்தையும் கடவுள் தந்து அவனை முழு விடுதலை கொடுத்து அவனை கடந்து செல்ல ஆண்டவர் சித்தம் கொண்டுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் பல நேரங்களிலே ஒருவேளை காயங்களால், வேதனைகளால், வழிகளால், இன்னும் நோய்வாய்ப்பட்டு நாம் இருக்கின்ற நேரங்களிலே பல நேரங்களிலே நாம்
நம்முடைய வாழ்க்கையில் பயந்து பயந்து நமக்கு நல்ல டாக்டர்கிட்ட போகணும், ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போகணும், ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போகணும், அங்கே போனால் நல்ல சுகம் கிடைக்கும், விரைவாக சுகம் கிடைக்கும், அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் நல்ல கவனமாக கவனிப்பார் என்று சொல்லி நாம் அநேக நல்ல மருத்துவர்களை தேடி நம்முடைய சரீர பலவீனங்களுக்காக நாம் செல்கிறோம். மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கிறார்கள், சுகம் கிடைக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பாவத்திற்கு மன்னிப்பு எந்த டாக்டராலும் கொடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. இந்த பாவ மன்னிப்பு என்பது கடவுளால் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும் என்பதை இந்த பகுதிகளிலிருந்து நாம் பார்க்கவும் நாம் புரிந்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். தப்பு பண்ணுனா தண்டிக்கிறது வழக்கம்தான். ஆனால் பாவம் செய்கின்ற பொழுது அந்த உள்ளத்தின் உணர்வுகளை கலந்திருக்கின்ற பாவம் அது மனிதனால் மன்னிக்கப்பட முடியாத ஒன்று, அது கடவுளால் மாத்திரமே மன்னிக்கப்படக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் பேசுகிறோம் அல்லவா, இவன் என்ன பாவம் பண்ணானோ இன்றைக்கு இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறானே, இவன் என்ன பாவம் பண்ணானோ இப்படி வாழ்க்கையில் சாபங்கள் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லி நான் பேசுகிறோம். அன்றைய நாட்களிலுக்குள்ள அப்படித்தான் கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுக்கு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றவர்களுடைய வாழ்விலே சாபங்களும் நோய்களும் பாவங்களும் நிரம்பியத்தக்கதாக நான் பார்க்கிறோம். ஆனால் கடவுளை தேடுகின்ற உணர்வு இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய பார்வையிலே நாம் படுகின்ற பொழுது, கடவுள் நம்மையும் நம்முடைய பாவ குற்றங்களையும் கடவுள் மன்னித்தருளி நம்மை பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ கடவுள் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகின்றார். இங்கே பார்க்கிறோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற எத்தனையோ பேஷண்ட்ஸ் எப்படா நம்ம சுகமடைந்து வீட்டுக்கு போவோம், எப்போ ஆண்டவர், எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும், எப்போ எனக்கு பூரண விடுதலை கிடைக்கும், எப்போ நான் வீட்டுக்கு போய் நிம்மதியாக என் குடும்பத்தோட எல்லா பலவீனங்களையும் மாற்றப்பட்டு, நோய்வாய்கள் எல்லாம் மாற்றப்பட்டு, என் காயங்கள் ஆறப்பட்டு நான் எப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்க போறேனோ என்று சொல்லி நீங்களும் நானும் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த பகுதியை பார்த்த உடனே நமக்கு ஒரு காரியம் நாம் யோசிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கின்றேன். கடவுளிடத்தில் சென்றால் காயங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து, நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய சரீரத்திலேயும் ஆண்டவர் தருகின்ற அற்புதங்கள் நிமித்தமாக, ஆண்டவர் தருகின்ற சுகம் அளிக்கின்ற வரங்கள் நிமித்தமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உற்சாகத்தையும் கொடுத்து, ஒரு புதிய சமாதானத்தையும் கொடுத்து, ஒரு புதிய நித்திய ஜீவனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் நமக்கு விரும்புகின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவரிடத்தில் போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும், எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்ற நிலைகளிலே இருந்து நாம் கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து, ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, எங்கிருந்தோ ஒரு திமிர்வாதக்காரனை மக்கள் கூட்டி வந்தது போல, எங்கிருந்தோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய காதுகளிலே கேட்கின்ற பொழுது, நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில இன்னும் பலப்பட, இன்னும் ஆண்டவருக்குள் விசுவாசத்தை நிலைத்திருக்கிற பொழுது, கடவுள் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவ குற்றங்களை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கி போட்டு, நம்முடைய உள்ளத்தின் பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்க்கையையும் புதிய உள்ளத்தையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். பிரியமானவர்களே, அழைத்து வந்தது மக்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டது திமிர்வாதக்காரன். இப்பொழுது ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். உங்களிலே இருக்கின்ற பலவீனமாயிருக்கின்ற, சுகவீனமாயிருக்கின்ற, படுக்கையிலே இருக்கின்ற,
பாவ குற்றங்கள் செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து கொண்டு பேசிக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் அறிந்திருக்கிறார், நம்மை மன்னிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். கட்டாயம் இந்த உலகம் தர முடியாத பாவ மன்னிப்பை ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய திரு இரத்தத்தினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து புது மனுஷியாய் வாழ கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, திமிர்வாதக்காரனை போல, ஆண்டவர் 100% வேலைக்காரனை போல நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் மேல் இன்னும் விசுவாசத்தில் வளர்ந்து ஆண்டவருக்கு சாட்சி பகர கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைக்கின்றார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வாழ, ஆண்டவருக்கென்று வளர, ஆண்டவருக்கென்று விளங்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவர் தருகின்ற மெய்யான சமாதானத்தை, தெய்வீக ஆறுதலை, மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கென்று வாழ்ந்து சுகித்திருக்க கடவுள் தாமே நமக்கு அனைவருக்கும் கிருபையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற விசுவாசத்திலே உமக்குள் இன்னும் நாங்கள் பலப்பட கிருபை செய்துள்ளோம். உம்மிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்தும் எங்களிடத்தில் இருக்கின்ற சில தடைகளை கர்த்தர் நீர் மாற்றி கொடுத்து, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் சென்றால் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி, எப்படியாவது திமிர்வாத காரணத்தில் ஆண்டவரிடத்தில் கொண்டு சென்றால் இவனை சுகப்படுத்துவார் என்று சொல்லி அந்த மக்களுடைய நினைவுகளை பார்த்த விசுவாசத்தை போல நாங்களும் விசுவாசத்திற்குள் நிலைத்திருந்து, எப்படியாவது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்க மாட்டாரா, எப்படியாவது ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா, எப்படியாவது ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நோய்களிலிருந்து விடுதலையும் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். நாம் நினைத்தது மாத்திரமல்ல, நம் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், விடுதலை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். அன்பான திருச்சபை மக்களே, இந்த நேரத்திலே நம்முடைய திருச்சபை கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயங்கள் திறக்கப்படவில்லை. ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற முடியாமல் தடைகள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்காக நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். ஐயா, தாவீது சொன்னான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ற போது அவனுடைய உள்ளம் மகிழ்ந்தது. கர்த்தாவே, எங்களுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உம்மை காண வேண்டும், உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், உங்களுடைய பிரசவத்தை நாங்கள் உணர வேண்டும். ஏதோ ஒரு சில நாட்கள் தடைபட்டு இருந்தால் பரவாயில்லை ஆண்டவரே. 1.5 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய திருச்சபையினுடைய கதவுகளெல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றதே கர்த்தாவே. உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஐயா. அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் பல்வேறு காரணங்களை சொல்லி தடை பண்ணி வைத்திருந்தாலும் ஆண்டவரே, அன்றைக்கு எரிகோ மதில்களை நாங்கள் சுற்றி வருகின்ற போது, எங்களுடைய மூதாதையர்கள் சுற்றி வருகின்ற போது துயரின் சத்தத்தினாலே நீ எழுந்தவழ பண்ணவரே கர்த்தாவே, இப்பொழுதும் என்னென்ன காரணங்களுக்காக ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு தடையாக இருக்கின்றதோ அதற்காக நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்திய தேசத்திலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் குறிப்பாக எங்களுடைய திருச்சபைகள் அனைத்தும் கர்த்தாவே விரைவிலே திறக்கப்பட நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய இயக்கங்களையும் தாக்கங்களையும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரை. எப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ஊழியங்களை நம்பி கர்த்தாவே உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு காலம் நாங்கள் வருகின்றோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் சொல்ல இருக்கின்றீர் ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின்படி உங்களுடைய சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் செல்லக்கூடிய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களை நாங்கள் ஒரு விஷயம் நினைக்கின்றோம் கர்த்தாவே. இந்த சத்தியங்களை கேட்கின்ற மக்கள் மீண்டும் ஒரு முறை இந்த வாசங்கள் நமக்கு கிடைக்காதா? அன்றைக்கு எத்தனையோ பேர் கர்த்தாவே
ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். தெருவிலே பிரசங்கம் செய்தார்கள். முக்குக்கு முக்கு தாளங்களை போட்டு, கைத்தாளங்களை போட்டு, கைப்பிரதிகளை கொடுத்து எல்லா வகையான ஊழியர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னால் இயன்ற வரைக்கும் தன்னுடைய ஞானத்திற்கு உட்பட்டு பல்வேறு வகையிலே ஊழியங்கள் செய்தார்கள். ஆனால் இன்று அத்தனையும் தடைபட்டு இருக்கின்றது. இதெல்லாம் பொல்லாத அந்த வரசக்தியினுடைய கிரியைகளை நாங்கள் கட்டுகின்றோம். கர்த்தாவே, சத்தியம் அறியாத மக்கள் ஆண்டவரே, உம்முடைய வருகை வெகு சமீபம். அதற்கான அத்தாட்சிகள், அதனுடைய காட்சிகள் எல்லாம் நாங்கள் கண்டு கொண்டு இருக்கின்றோம். கடைசியாக இந்த கொள்ளை நோயை உலக மக்கள் எல்லோரும் கண்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தன்னுடைய பொல்லாத வழிகளையும் பாவ வழிகளையும் அவர்களை விட்டு மனம் திரும்புவதற்கு கர்த்தாவே இந்த ஊழியர்கள் மிக அவசியம். ஆண்டவரே, ஒரு மனிதனும் ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது என்ற ஆண்டவரே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேற கர்த்தாவே எங்களுடைய பாவங்களையும் நாங்கள் விட்டு நாங்களும் மனம் திருந்தி கர்த்தாவே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்காக நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியர்களை கர்த்தாவே மருத்துவமனையிலோ அல்லது தெருவோரங்களிலோ அல்லது சபையாக கூடியோ அல்லது குழுவாக கூடியோ ஊழியர்கள் செய்யவும் இந்த ஊழியர்களை தொடர்ந்து செய்து வருகின்ற உங்களுடைய ஊழியக்காரர்களையும் உங்களுடைய கருத்திலே கொடுக்கின்றோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடும். தமிழகத்தை ரட்சியும். எங்களுடைய திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றிகளையும் சோசனங்களை ஏறிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டாலும் ஜீவனோட எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் இப்பொழுது பலவீனப்பட்ட மக்களுக்காகவும் சுகவீனமற்ற மக்களுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்த தகப்பனே, நீர் வல்லமையுள்ள தேவன் சாமி, உம்மை வணங்குகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் செய்த அநேக நன்மைகளுக்காய் கோடான கோடி நன்றிகளையும் தோத்திரங்களும் ஏறெடுக்கும் தகப்பனே. உமது நாமம் அதிசயமானது கர்த்தாவே. உமது கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும் தகப்பனே. உமது வல்லமையான கரம் எங்களை தாங்கட்டும் தகப்பனே. உமது வல்லமையான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அமையட்டும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய ஆலயத்திலே பல மக்கள் வியாதிப்பட்ட மக்களாக இருக்கிறார் சாமி, பலவீனப்பட்ட மக்களாக இருக்கிறார் சாமி. கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் உமது கருத்தை இது நாள் வரை உமது கருத்தை தாங்கி வந்தமைக்கு கோடான கோடி நன்றிகளையும் தோத்திரங்களும் ஏறெடுக்கும் தகப்பனே. கர்த்தாவே, நீ சொந்த ஆகும், நீர் கட்டளை நிற்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அந்த வியாதிப்பட்ட மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் சாமி. அவர்கள் வீட்டில் உள்ள சாபங்களை எல்லாம் நீக்கப்படும் தகப்பனே. கர்த்தாவே, அவர்கள் எல்லோரும் உம்மக்கள் சாமி. பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் உம்மக்கள் சாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அந்த வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் செய்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் அவர்கள் தர வேண்டுமாய் பாவம் அடைந்து வேண்டுகிறோம் அன்பின் தகப்பனே. கர்த்தாவே, எனக்கு சித்தம் உண்டு சுகமாக என்று சொன்ன தேவநீர் சாமி. கர்த்தாவே, நாங்களை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. முதல் ஆடையை தொட்ட மகள் குணமாயினால் சாமி, விசுவாசம் பெரிது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் சாமி. நீர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பல ஆயிரக்கணக்கான மக்களை குணமாக்கிய சாமி. குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள் சாமி, குருடர்கள் பார்வை அடைந்தார்கள் சாமி, சப்பானிகள் நடந்தார்கள் சாமி. கர்த்தாவே, எல்லாம் உடைய ஒரே ஒரு வார்த்தையினால் எல்லாம் நடந்தது சாமி. மேலும் கர்த்தாவே, வியாதி அந்த இறந்த மகன் நமது ஒரே ஒரு வார்த்தையால் எழுந்து நடந்தான் சாமி. கர்த்தாவே, இன்னும் அதிகமாக லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் மறுத்து 4 நாளாகி போன அந்த மகன் கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்து வெளியே வந்தான் சாமி. நாங்கள் விசுவாசிக்கணும் தப்பி. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கணும் தப்பி. உம்முடைய அந்த வார்த்தை எங்களுக்கு சத்தியமாக வார்த்தையாக இருக்கிறது சாமி. கர்த்தாவே, உம்முடைய அந்த வசனம் அந்த வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது சாமி. கர்த்தாவே, அந்த வியாதிப்பட்ட மக்களை நீ நல்லபடியாக குணமாக்கி அவர்கள் மீண்டுமாக அவர்களுக்கு பூர்ண சுகத்தை நீ கட்டளையிட வேண்டுமாய் உம்மை பாதம் அடைந்து வேண்டுகிறோம் அன்பின் தகப்பனே. கர்த்தாவே, இதன் மூலம் அவர்கள் பொதுப்பலன் அடைந்து தங்கள் அன்றாட வாழ்க்கையை துவங்கவும் நமது ஆலயத்தில் உட்பிரவேசித்து உம்மை வணங்கவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் பிரார்த்தனை செய்யவும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் அவர்களுக்கு அந்த கிருபையை அந்த சாக்கியத்தை அவர்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை பாதம் அடைந்து வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. கர்த்தாவே, எல்லாம் உம்மால் ஆகும் தகப்பனே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை தகப்பனே. தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, கர்த்தர்கள் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தர்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அந்த மக்களுக்கு பூர்வ சுகத்தை கட்டளையிடும் மூலம் எங்களுடைய ஆலயம் நிரம்பி அவர் திரும்பமாக எங்களுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உண்மை
வணங்க நாங்களும் மன மகிழ்ச்சியாக ஒரு வரவேற்க எங்களுக்கு கிருபை தான் தகப்பனே. எல்லாம் உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.
ஸ்தோத்திரம்.